ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கோர்ஸ் வந்து இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு. அதோட கண்டினியூ வீடியோ கிளாஸ் 11. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜும்கா டிசைன்ஸை பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யூ மாதிரி கீழே வந்து லென்த்தாக வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு லைன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி அதில் டாட் வந்து கொடுத்துக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா நான் எப்படி வந்து அந்த ஷேப் கொண்டு வரணும் அதே மாதிரி கொண்டு வாங்க, ஓகேவா? அதில் டாட் கொடுத்து ஃபினிஷிங்காக லீஃப் நம்ம வெயின்ஸ்லாம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் பிக்காக வரைஞ்சி கொடுத்தோம். உள்ளுக்கு டிசைன் வந்து நம்மளோட விருப்பம் தான், எதனாலும் கொடுத்துக்கலாம். நான் ஸ்வேரல் கொடுத்து அந்த வளைவு கோடுகள் கொடுத்து சின்ன ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஜும்கா டிசைன். நம்ம போடுதோம் இல்லையா காதில் சின்ன சின்னதாக ஜும்காஸ், அதை தான் நம்ம வந்து டிசைனே ஃபார்ம் பண்ணுதோம், ஓகேவா? இது வந்து அதில் அகலமாக வரைஞ்சி கீழே வந்து அதே மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறதேன். உள்ளே கொடுக்கறது உங்களோட விருப்பம் தான். நான் சும்மா வளைவு கோடுகள் மட்டும் கொடுத்துருக்கேன். மேலே வந்து லைன் கொடுத்து டாட்ஸ் வந்து வச்சுருக்கோம். நீங்கள் வந்து புதுசாக ஜாயின் பண்ணிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ரஃப் யூஸ் நோட்டில் இல்லாட்டி பேப்பரில் மெஹந்தி வச்சு நான் போடுற டிசைனை ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 5-6 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 2 ஜும்கா வரைஞ்சோம்ல, அதே மாதிரி ஜும்கா வந்து போட்டு கீழே வந்து வளைவாக கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளுக்கு நான் டிசைன் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த டிசைனே தான் போடுவேன், சரியா? நம்மளோட க்ரியேஷன் தான், நம்ம தான் க்ரியேட் பண்ணதும். நம்ம வந்து சொல்லி கொடுத்த டிசைன் வச்சு அதில் நம்ம போடுற ஜும்காஸ்லாம் எப்படி இருக்குது, அதில் எப்படிலாம் மாடல் வருது நம்மளுக்கே தெரியும். நம்மளே பிடிச்சி தானே வாங்குதோம், விருப்பப்பட்டு வாங்கணும்ல. அந்த விருப்பப்பட்டு வாங்கினது பிடிச்சது நம்மளுக்கு வரைய தெரியும், அப்படி தானே? நம்மளாக க்ரியேட் பண்ணது தான். இதை மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். உள்ள ஷேடிங் வந்து கொடுத்துக்கலாம். நீங்களும் நான் ஒரு 5-6 ஜும்காஸ் டிசைன் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 3 டிசைன் கிட்ட நீங்கள் க்ரியேட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும் நீங்களா, ஓகேவா? போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஷேடிங் கொடுத்திங்கன்னா 3rd டிசைன் வந்து முடிஞ்சிட்டு 4th ஒன்று என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம லோட்டஸ் கம்மல் தான் பார்க்க போகிறோம். லோட்டஸ் ஜும்கா நம்ம வந்து லோட்டஸ் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். அது மாதிரி நான் எப்படி போட்டிருக்கேன்னா அது மாதிரி போட்டுக்கோங்க. கீழே வந்து அந்த குப்பி, அதாவது ஜும்கா, அதை வந்து வரைஞ்சி கொடுத்தோம். உள்ளுக்கு வந்து அந்த வளைவு கோடுகள் வந்து கொடுத்துருக்கேன், உள்ளுக்கு வரதாப்பில் பாருங்கள். உள்ளுக்கு ஹம்ஸ்லாம் போட்டு உள்ளுக்கு வந்து நம்மளோட டிசைன் தான். எப்படினாலும் நம்ம வந்து இதைக்கலாம். உங்களுக்கு இதில் டாட் வச்சு ஷேடிங் பண்ணனா பண்ணிக்கலாம், சரியா? கீழே வந்து அந்த மணிகள்லாம் தொங்கும் இல்லையா, அதை வந்து கொடுத்துருக்கோம். லோட்டஸில் வந்து லைட்டாக ஷேடிங் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படி விட்டுக்கலாம். 5th ஒன்று என்ன பார்க்கோன்னா அதில் மேங்கோ டிசைன் வச்சு பார்க்கும். நீங்கள் வந்து புதுசாக ஜாயின் பண்ணவங்களாக இருந்தீங்கன்னா பேப்பரில் எனக்கு மெஹந்தி வச்சு இதை மாதிரி போட்டு சென்ட் பண்ணணும். ஒரு டிசைனை 5-6 டைம் வந்து ட்ரை பண்ணி குரூப்பில் வந்து சென்ட் பண்ணணும், ஓகேவா? உள்ளுக்கு வந்து நம்ம லீஃப் டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். மேங்கோ டிசைன் உள்ளே வந்து லீஃப் சின்ன சின்னதாக கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஜும்காவோட கொண்டு வரோம். இந்த ஜும்கா பார்த்திங்கன்னா முக்கோண ஷேப்பில் வந்து வருது, சரியா? இதுவரை நம்ம யூ மாதிரி போட்டோம், இதில் வந்து முக்கோணம். இதுலேருந்து கீழே ஸ்வேரல் கொடுத்து டாட் கொடுத்து அந்த ஸ்வேரலை சுற்றியும் டாட் வந்து நம்ம வச்சுக்கலாம். இதிலே கீழே வந்து நீங்கள் இன்னும் என்ன டிசைன்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஸ்வேரலுக்கு கீழே வந்து லீஃப்லாம் வெயின்ஸ் கொடுத்துக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். அது மாதிரி நம்மளோட ஓன் க்ரியேஷன் எது அழகாக இருக்கோ அந்த மாதிரி போட்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நான் வந்து வளைய கோடுகள்லாம் போட்டு அதில் ஸ்வேரலோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த முக்கோணத்தை டெக்கரேட் பண்ணனாலும் பண்ணலாம், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஒரு ஜும்கா வந்து சொல்லி கொடுக்க. இது டைமண்ட் ஷேப்பில் 2 டைமண்ட் வந்து வரைஞ்சிக்கலாம். உள்ள சின்னது ஒன்று, வெளியில் பெருசாக அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. அந்த செகண்ட் ஒன்று வரைஞ்சது ஃபுல்லாக நம்ம என்ன ஹம்ஸ் வந்து சின்னதாக கொடுத்துக்கிடணும். அந்த ஹம்ஸை சுற்றி வந்து நம்ம டாட் வந்து வச்சுக்கிடணும், ஓகேவா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன் தான், இதுவரை நம்ம டீச் பண்ணது தான் நம்ம இதில் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே புரியும். நீங்களும் நிறைய டிசைன் ஜும்கா டிசைன் வந்து எனக்கு க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். புதுசாக சேர ஆசைப்பட்டிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட் வந்து சைடில் ஒரே மாதிரி இருக்கா, அதில் 2 லைனும், அப்புறம் சென்ட்ரு பார்ட்டில் வந்து ஒரு லைனும் வரைஞ்சிக்கிட்டேன். கீழே வந்து சின்ன ஜும்கா வந்து தொங்குதாப்பில் நான் வந்து முடிச்சிருக்கேன். அது உள்ளுக்கு ஸ்வேரல் டிசைன் கொடுத்து ஆல்ரெடி நம்ம கீழே டாட் வைப்போம் இல்லையா, அதை மாதிரி வச்சு நான் வந்து முடிச்சிருக்கேன். அந்த மிச்சம் 2 லைன்லையுமே இதே மாதிரி குட்டி ஜும்கா வந்து போட்டுக்கலாம்.
அப்புறம் இந்த லைன்ஸ் முழுக்க டாட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய டாட், சின்ன டாட் அது மாதிரி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது மாதிரி நீங்கள் வந்து வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் விருப்பப்பட்டாங்கன்னா ஜாயின் பண்ணி விடுங்க. ஓகேவா? இது ஃப்ரீ ஆன்லைன் சர்டிஃபிகேட் உண்டு. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் எப்படி அந்த லைன்ஸில் சின்னதாக பெருசாக டாட் வந்து வச்சுருக்கணும் அது மாதிரி வந்து வச்சுக்கோங்க. மேலே லைன் வந்து அதுலேயும் இதே மாதிரி சின்ன டாட் பெரிய டாட் அது மாதிரி வச்சுக்கலாம். ஒரே ஷேப்பில் வச்சா பார்க்க நல்லா இருக்காது. அதனால தான் உள்ளுக்கு வந்து நம்ம இப்போ எம்டியாக இருக்குது, அதில் வந்து ஒரு ஃப்ளவர் போட்டு அதாவது சின்னதாக குட்டியாக ஃப்ளவர் வரையில ஹம்ஸ் வச்சு அதை மாதிரி வரைஞ்சி நம்ம டாட் வச்சு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.